அந்த ப்ரெஸ் மீட்டிலிருந்து சக்தி சிதம்பரம் ஓடிவிட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நான் நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு ஓட முடியாது, நடந்து தான் போனேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஒரு குரூப் கேள்வி கேட்க வரல. கேள்வி கேட்டால் நான் எவ்வளோ பெரிய கேள்விக்கும் எத்தனையோ பதில் சொல்லியிருக்கோம், எத்தனையோ ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கோம், எத்தனையோ மணி நேரம் மணிக்கணக்கில் நான் மேடையிலே பேசியிருக்கேன், எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன். கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்க ஒரு சில பேர். அப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட் டைம் அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, செலவு பண்ணி வைக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, அது வார்த்தைகள் வந்து அவங்க பேசுகிறதுல வந்து எதுவும் அது விபரீதமாகிடக்கூடாது, பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்றனால நான் மௌனமாக அந்த இடத்த விட்டு கலைஞ்சி பின்னாடி நம்ம பத்திரிகை நண்பர்கள்கிட்ட இதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ரிலீஸ்க்கு முன்னாடின்னு சொல்லிட்டு, நாளைக்கு படம் ரிலீஸு, அந்த விளக்கத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்ல மூடில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, படம் 4 நாளில் ரிலீஸ் ஆக போகுது, 3 வருஷம் கழிச்சு என் படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு சந்தோஷமாக ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்குது சார். அது ஒரு கருமாதி வீடாக ஆக்கக்கூடாதுன்றதுனால தான் சார் நாகரீகமாக அது பெருசாக்க வேணும். அது ஒரு மாதிரி கைகலப்பாக இருக்கும், ஒரு கலகலப்பான இடம் கைகலப்பாக ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் அமைதி காத்து மௌனமாக வந்துட்டேன் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. உங்கள் எல்லோரையும் நான் லவ் பண்ணுறேன். நான் எல்லோரும் எனக்கு நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாமே இதில் இருக்கீங்க சார். நான் சத்தியமாக அங்கேருந்து வாக் அவுட் பண்ணலை. நான் அமைதி காத்து ப்ரொடியூசருக்கு ஆதரவு சொல்லிட்டு தான் வந்தேன் சார். தப்பாக நினச்சிக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இத்தனை படம் பண்ணிவிட்டு என்னை இப்படி கேட்குறதே எனக்கு வருத்தமாக இருக்குது. கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். என்னை ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ராக்கிங் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு உண்மையிலே. அதனால தான் அந்த இடத்த விட்டு நான் மௌனமாக கலந்து வந்துட்டேன். ஆனால் 2-3 நாள் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதான் இன்றைக்கி தம்பிகிட்ட சொல்லி நான் எல்லாரையும் சந்தித்து இதுக்கான விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன் சார். தயாரிப்பாளர் வந்து அவருக்கு தெரியும் சார். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் டைட்டில் அவரே மாற்றிருப்பார் சார். அவரோட ஈபி தானே சார் அவர். அப்படி ஒருவேளை அவர் எழுதிஇருந்தால் அவர் மாற்றிருப்பார்ல சார். அவருக்கு தெரியும் சார், அவருக்கு தெரியும்ல, அவருக்கு என்னோட திறமை தெரியும்ல சார். இந்த தயாரிப்பாளர் பாம்பேயில் போய் அவர்கிட்ட நான் கதை சொல்கிறேன். நைட்டு 11 மணிக்கு கதை கேட்குறாரு. டயர்டாக வந்து என் ரூமுக்கு வந்து கதை கேட்டேன். பாம்பேயில் போய் தங்கினேன். காலையில் அவர் ஆஃபீஸில் பார்த்தேன். நான் நைட்டு வந்து கதை கேட்குறேன்னு 7 மணிலேருந்து வெயிட் பண்ணி 11 மணிக்கு வந்து என் ரூமில் வந்து கதை கேட்குறேன் ஒரு 4 நண்பர்களோட. நான் என்னடா நைட்டு 11 மணிக்கு கேட்குறாரு என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் சார்ஜ் இறங்கிடுச்சு. சரின்னு சொல்லி ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டு திருப்பி 2 மணி நேரம் கதை சொன்னார். ஃபுல் கதை கேட்டு அவர் விழுந்து சிரிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை, சார் இவ்வளோ டயர்டில் நாங்கள் சிரிக்கிறோம், ஆடியன்ஸ் இதே மாதிரி சிரிச்சிட்டாங்கன்னா படம் ஹிட், இந்த படம் நான் எடுக்கிறேன் சார் சொன்னார். என் திறமை மேலே அவ்வளோ அசாத்திய நம்பிக்கை. அவர் சொல்லுவார், சார் நீங்கள் இந்த உடம்பை வச்சுட்டு நீங்கள் ஓடுறது ஆடுறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நான் கூட எல்லாம் சக்தி சிதம்பரம் எவ்வளோ லேசியாக இருப்பேன், பயங்கர ஸ்பீடாக இருக்குங்க சார்னு என்னை வந்து இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட நாளைக்கு நம்ம தேட்டருக்கு எல்லாம் போகிறோம், என் கூட ரொம்ப என்னை வச்சு அடுத்து படம் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கார் அவர். சார் இந்த படம் தமிழ்நாடு அவரே ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா படம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்கிட்ட படம் பார்த்துட்டு அவர் சொன்னது, நீங்கள் சொன்னதை விட நல்லா எடுத்துருக்கீங்க சக்தின்னு சொன்னார். நீங்கள் அவர்கிட்ட இது கேட்பார் சார். அதே இப்போ நான் சொன்னேன் சார், ஆனந்த விகடனில் வந்து நான் கொடுத்த பேட்டி தான் சார். இப்போ செஸ்ஸுன்னு தான் அதுக்கு டைட்டில் வச்சோம் சார். சாம் சிஎஸ் தான் அதுக்கு மியூசிக் சார். முதல்ல எல்லா பேருமே மாறி இருக்கும். முதல்ல தேவயானி நடிக்கிறதா இருந்துச்சு, நிறையா மாற்றங்கள் இருக்கும். KS ரவிக்குமார் நடிக்கிறாங்க, அந்த கேரக்டர் இப்போ நான் நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி கொடுத்ததில் அது வந்திருக்கு, அவ்வளோதான். அதான் சார், அதுதான் டெக்கான் கிரானிக்கல் சார். எதில் கொடுத்துருந்தேன் நான் தான் சொல்கிறேனே, அதே நான் தானே கொடுத்தேன். அப்போ நான் அது ஓகேன்னா ஓகே பண்ணிடுவேன்ல, ஓகே இல்லைல்ல, அதுதானே இவ்வளோ நேரம் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் சார். அது வந்துருச்சுங்கிறதுக்காக அது இது கிடையாது சார். அது இப்போ ஒரு படத்தில் உங்களுக்கே தெரியும், இந்த படத்தில் இந்த ஹீரோ நடிக்கிறான்னு வரும். கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வணங்கான்னு ஒரு படம், அது வந்து முதல்ல யார் ஹீரோன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் இப்போ யார் ஹீரோன்னு தெரியும். இப்போ அதுக்காக சூர்யா சார் வந்து ஏன் இதுன்னு அப்படி அது இல்லை. சினிமா ஃபைனலாக எண்டு ப்ராடக்ட் என்னங்கிறத வச்சு தான் இருக்குது. எண்டில் ஒரு டேரக்டர் என்ன டிசைட் பண்ணுறான்றது. நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், என்னோட டெசிஷன் இது. எனக்கு இந்த பாட்டு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஆடியன்ஸ் ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு மைலேஜ், எனக்கு ஒரு ஆடியன்ஸோட பல்ஸுக்கு நான் பண்ணியிருக்கேன். அதான் அது ஸ்லிப்பில் வர்றதா சார். அது இவ்வளோ அக்யூரேட்டாக தலைவா ஆனந்தராஜை வச்சு சபாஷ் பாண்டியா அப்படிங்கிற பேர்ல சமூக வேலைங்கிற இயக்குனர் எடுக்க முயற்சி செஞ்சு 18 நாள் அந்த படம் டிராப் ஆகுது. ஆனா அதே படத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம்
தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதையே மாத்துறீங்க. பட் இப்போ சொல்லுங்க கூட இது வரைக்கும் மேல ஒரு குற்றச்சாட்டு இல்ல அப்படி இல்லை சார் அந்த மாதிரி இல்லை 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 அந்த இல்லை தலைவா வரும் ஒரு நிமிஷம் இல்லைண்ணா அப்படி நான் வந்து அது மாதிரிலாம் வரும். இப்போ இந்த சார்லி சாப்ளின் படம் பண்ண இல்லையா, அது வந்து யாருக்கு மாப்பிள்ளை யாரோன்னு ஒரு படத்துலேருந்து அடித்ததுன்னு சொல்லி வந்துச்சு. யாருக்கு மாப்பிள்ளை யாரோல ஒரு 4 சீன் தொடர்ச்சியாக வரும். எல்லா படமுமே ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் வரும். அதை எதாவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? சொல்ல தானே செஞ்சாங்க. அது ப்ரூவ்டு அப்படின்னா அதை நிறுத்திருப்பாங்களா சார்? அந்த மாதிரி விமர்சனங்களை நம்ம தாண்டி தான் சார். நீங்கள் நான் அந்த மாதிரியே விமர்சனமே வரல அப்படின்லாம் நான் சொல்கிறேன். ஆமாம் இங்கிலீஷ்காரன் கூட கொடுத்தது இல்லை. சரி அந்த புகார் நிரூபிக்கப்படலையா சார்? குற்றச்சாட்டு யார் மேலே வேணால் யார் வேணால் கல்லறிங்க, அது நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேட்குறேன். அது நிரூபிக்கப்பட்டு இல்லை இது அவரோட கத்தின்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒரு இது வந்துச்சு உங்களுக்கு தெரியும், அவரோட கதைன்னு சொல்லி அது அதுக்கு செட்டில்மெண்ட் அந்த மாதிரி ஆயிருக்கான்னு கேட்குறேன். இப்போ சர்க்காருன்னு அந்த மாதிரி ஆகலை எனக்கு. நான் 90% பாசிட்டிவ் வைப்ரேஷனில் பிறந்தேன். காமெடி படம் பண்ணுறோம், யாரையும் கட் பண்ணுறது அந்த மாதிரி நமக்கு நோக்கம் கிடையாது. யாரோ ஒருத்தர் நம்ம மேலே கல்லறிவாங்க, அதுக்கு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தால் அடுத்த ஸ்டெப் போக முடியாது. எனக்கு எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துருவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காவலன்னு ஒரு படம் பண்ணோம், அதில் அப்படியே பெரிய சர்க்கிள் நான் சேர்த்து சின்ன சின்ன காசெல்லாம் மொத்தமாக விட்டோம். திருப்பி டைரக்டர் ஆகி போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்டில் நான் போராடி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதில் சில நீங்கள் சொன்ன மாதிரி வரதான் செய்யும், அதுக்காக நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். எப்படி எப்படி அதை நான் சொல்கிறேன்ல. இப்போ அவருக்கு நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கோம். அவர் கூட இருந்து 2-3 வரி சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் மொத்த பாடல்கள்னு போட முடியாதுன்னு தானே இப்போ பிரச்சனை சார். அவர் இல்லை சார், அவர் வந்து இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே வரமாட்டார் சார். பிரபுதேவா உங்களுக்கு தெரியும், அது அவர் தான் எழுதினார்னு ஒரு மேடையில் வச்சு அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவர் ப்ரொடக்ஷன் சார் இல்லை இல்லை அப்படி இல்லை சார். சார் ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் வச்சு அவரை இது பண்ணி அப்படி ஏற்கனவே அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு, அப்புறம் திருப்பி அவரை கத்துவாங்க. அந்த சவுண்டை அவர் வந்து அதை ஆஃப் பண்ணி அடுத்த மூடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அதை கூட நான் வெளியில் வந்து வீடியோவில் தான் பார்த்தேன், நான் வெளியில் வந்துட்டேன். அவர் வந்து அதை கொஞ்சம் கூல் பண்ணி அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், இது பேச வேண்டிய இடம் இல்லைன்னு சொன்னதுக்கு அதுக்கே கத்துனாங்க. அதுக்கப்புறம் அவர் ரூட்டை மாற்றி போயிட்டார். மேக்ஸிமம் பிரபுதேவா சார் வந்து அந்த அந்த எதுக்கு வம்பு அப்படின்னு தான் பார்க்குறேன். அப்படி தான் சார். இப்போ பாடல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்டு 2 பேர் எழுதுனாங்கன்னா 2 பேர் பேரையும் போடுறது அப்படிங்கிறது தான் வழக்கம், மரபு, அதுதான் ரூல்ஸ். திரையுலகில் அப்படிதான் பயன்படுத்துவாங்க. தமிழ் ஆங்கிலம் கலந்த பாடல்களில் தமிழ் பாட்டு வரியில் எழுதுறவங்க பேரும் ஆங்கில வரியில் எழுதுறவங்க பேரும். இல்லை நான் ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து 4 வரி எழுதியிருக்காரு, 5 வரி எழுதியிருக்காரா இல்லையா? எழுதியிருக்காரு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. இல்லை இருங்க இல்லை இருங்க நான் மரபுகிற இதில் வந்து என்ன இருங்க ஒரு நிமிஷம்ங்க. எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் பண்ணியிருப்பேன்ல. இது என்னோட படம் தானே, நான் தானே டைரக்டர். இல்லை இது நீங்கள் வேணும்னா இப்படி பேசுனீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை இல்லை தலைவா இப்படி எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இல்லை இல்லை தலைவா நான் எப்படி நான் எல்லாமே இல்லை அப்படி அதுக்கு தான் நான் விளக்கம் சொன்னேன். இப்போ அவர் வந்து ஒரு சீன் சொன்னார், அதுக்காக அவர் பேர் போட முடியுமான்னு கேட்டேன். அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னார். எது அவர்கிட்ட தான் கேட்கணும். இது நீங்கள் அவரோட ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் எழுதியிருக்காரு. அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஜிஹெச்சில் குத்துறாங்க ஊசி அது வந்து டைரக்டர் அவங்க காலேஜில் எழுதின பாட்டுன்னு அவரே சொல்கிறார். இல்லை அது இப்போ அது இல்லை. நான் வந்து இந்த படத்துக்கு என்ன நியாயமாக டைட்டில் கிரெடிட் கொடுக்கணுமோ அது கொடுத்து என்னோட சார் இந்த படத்தை நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு பெயரை கொண்டு வந்து நம்ம பண்ணுறோம் சார். இதில் எனக்கு எத்திக்ஸ் இருக்குல்ல சார், நான் என் எத்திக்ஸ் படி நான் கரெக்டாக சொல்கிறேன். இது நான் அப்படின்னா பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பாக இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி அந்த வேற ஒருத்தர் எழுதின பாட்டை என் பாட்டுன்னு அந்த மாதிரி அது இதுவே இல்லை சார். அது கொஞ்சம் நம்புங்க ப்ளீஸ். இல்லையா அப்போ அதுக்கு தான் அது அவ்வளோ குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன். அவர் ஒரு சீன் சொன்னால் அப்போ வந்து கதை போடுவீங்களான்னு கேட்குறேன். இல்லை இப்போ அதான் சொன்னேன், மதுரை செல்வம் வந்து நண்பா என்ன மறந்துட்டாலும் 4 வரி சொல்லியிருக்கேன் சார். அது என்னோட
இல்லை சார், இது எனக்கு புரியல சார். ஒரு வரி எழுதியிருக்கான்ற ஒத்துக்கிறேன். அப்போ பாட்டில் வந்து ஒரு வரி எழுதியவர்னு பண்ணுமா? இந்த பாடலில் ஒரு வரி எழுதியவர்னு பண்ணுமா? இல்லைங்க, பயன்படுத்துறதுக்கு நான் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறேன், அவருக்கு அதுக்கு வேற மாதிரி ஒரு பரிகாரம் செய்கிறேன்ல சார். இந்த படத்தில் பெரிய கேரக்டர் நடிக்க வச்சுருது சார், கேரியருக்கு பெஸ்ட்டு கேரியர் நடிக்க வச்சுருது சார். அண்ணே என்னண்ணே, நான் ஒரு விளக்க இது பண்ணுறேன், திருப்பியும் அது கான்ட்ரவர்சி. கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது. தெளிவான ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடே கிடையாது. அவர் ஒரு வரி எழுதியிருக்காரு, அவர் எழுதின ஒரு வரியை நான் பயன்படுத்தியிருக்கேன், ஆனா அந்த ஒரு வரிக்காக என்னால பேர் போட முடியாது அப்படிங்கிறது தான் நீங்க எடுத்திருக்க ஸ்டாண்டா? ஆமா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? படத்துல ஈபி அவர் வேண்டான்னு சொல்றாரு சார். நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் வந்து விட்டுருக்கீங்க, இந்த ஒரு சாங்குக்காக நீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எதனால, என்ன ரீசன்? இல்லை விட்டு கொடுக்கல சார், நான் எழுதின பாட்டுக்கு நான் என் பேரை போட்டது இல்லை, வளரும் கலைஞர் அப்படி இப்போ நான் என் உழைப்புக்கு நான் இன்னொருத்தர் பேர் நான் இது ஒவ்வொரு வரியும் நான் எழுதுன எழுத்து சார். இது ஏன் விட்டு கொடுங்கன்னு சொன்னால் இது என்ன பேச்சு? அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கஷ்டப்படுற நீ டைரக்ஷன் பேர் போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா? இது எனக்கு தானே சார் தெரியும், அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும். நான் அந்த பாட்டை எழுதியிருக்கேன். அது எது என்னை தாண்டி வரக்கணும்னா என்னென்ன வணக்கண்ணாங்க அப்படியா? ஒரு வரி எழுதினாருன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க, என்னுடைய படம் எனக்கு போடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க சார். இது என்ன சார், ஒரு வரி எழுதினாருன்றதை ஒத்துக்கிறேன் சார். தனிமனித விரோதத்தின் காரணமாக இல்ல தனிமனித விரோதம்லாம் அவர் மேலே அந்த தம்பி வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவனே கிடையாது. அவர் இல்லை அவர் 10 வரிகள் எழுத இடத்துல ஒரு வரிகள் எழுதியிருந்தாலும் அவரும் பாடலாசிரியர் தான் அந்த படத்துக்கு. அப்படி இருக்கும்போது 9 வரி எழுதின நான் பெருசு, ஒரு வரி எழுதின சின்னது நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. ஆனா எழுதினது எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் பாடலாசிரியர் தான் அப்படின்றது எங்களுடைய கருத்து. அது போல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அதை தாண்டி அவர் வளரக்கூடாது, என் பேர் தான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் வளரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இல்ல கேக்குறேன், எனக்கு விருப்பம் இல்லை இல்லை நீங்களா தான் சொல்றீங்க அவர் வளரக்கூடாதுன்னு. அந்த அவர் இல்லை சார், இல்லைங்க இதனால வளர்றதுன்னு இல்லைங்க. வளர்றதுங்கிறது அவர் சார் வளரக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி அந்த தம்பி எனக்கு வேண்டியவர், எனக்கு ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயத்த நான் அவர் மூலமாக வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து இப்படி பண்ண தம்பி, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஒருத்தர் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம், இது நீ பேசணுன்னு எனக்காக பேசி கொடுத்துருவாரு. நிறைய பண்ணிடுறேன், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் நான் இந்த எல்லா பாடலும் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் சோலோ கிரெடிட் என்னோடதுங்கிறது என்னோட இது அவ்வளோதான். இல்லை ஏன் இது இவ்வளோ தலைவா? சரி, இப்போ 7 கோடி ரூபா படத்தை வந்து 15 கோடி ரூபா ஆக்குறதுன்றது தலைவர் ஒரு நிமிஷம். 7 கோடி ரூபா படத்தை 15 கோடி ரூபா நான் ஆக்குற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஒரு ஈபி வந்து சும்மா இருப்பாரா? 8 கோடி ரூபா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வரைக்கும் 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போனாலே சினிமாவில் எவ்வளோ கேள்வி இருக்குன்னு வந்துடும். ஒரே ஒரு நாள் ஜான் விஜய் வந்து குற்றாலத்தில் ஷூட்டிங்கில் வந்து பயங்கர மழை. ஆக்சுவலி இதில் நிறைய ஆர்டிஸ்ட் 18 ஆர்டிஸ்ட்டு. ஜான் விஜய் வந்து அன்றைக்கி சும்மா உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வெளியில் அவுட்டோரில் எடுக்க வேண்டிய சீனை வந்து அன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் சீனை மாற்றி இன்டோருக்கும், ஏன்னா மழை பெய்கிறதுனால மாற்றிட்டோம். மாற்றுறதுனால சில பேர் சும்மா உட்கார வேண்டியதாக இருக்குது, சில பேர் பேக்கேஜில் வந்துடுறாங்க. ஜான் விஜய் வந்து பர் டே பேசிஸில் வர்றாரு, அவருக்கு ஒரு நாளைக்கு 1 லேக், அவர் சும்மா உட்காந்துருக்காரு. இதை வந்து ஃபோட்டோ எடுத்து ப்ரொடியூசருக்கு அனுப்பி 1 லேக் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ப்ரொடியூசர் எனக்கு மெசேஜ் போட்டு வாட் ஹேப்பன்ட்டு அனுப்புகிறாரு. சார் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏன்னா ஒரே வரியில் சொல்ல முடியாது. இல்லை சார் இன்றைக்கி எடுக்க வேண்டிய சீன் எடுக்கலை, சீன் மாற்றிட்டோம், இல்லைன்னா நம்ம எல்லாம் சும்மா உட்காந்துருக்கணும், ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும். 5 லட்சத்தை கம்பேர் பண்ணும்போது 1 லட்சம் வரும். இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க 7 கோடி படத்தை 15 கோடி ஆக்குறதுக்கு சும்மா இருப்பாங்களா? சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பட்ஜெட்டை விட அவரே இப்போ முதல்ல வந்து கதை சொல்லும்போது யோகி பாபு கிடையாது. நான் சொல்கிறேன், இது ஒரு சர்ச் ஃபாதர் கேரக்டர், யோகி பாபு பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன். அப்படியா சூப்பராக இருக்குமா? எவ்வளோ கேட்பாரு? எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிப்பார், பண்ணுங்க. அவருக்கு ஒரே டிரான்ஸ் இந்தியா மீடியா ப்ரொடியூசர் ராஜேந்திர ராஜன் சாருக்கு ஒரே ஆம்பிஷன், இந்த தொழிலில் நான் ஜெயிக்கணும், எனக்கு 1 கோடி 2 கோடி இதே வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. நான் வந்து சித்ராலட்சுமன் சார் ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து என் தொழிலில் நான் கிங்கு, சினிமாவில் நான் ஜெயிக்கணும், எனக்கு 1 கோடி 2 கோடி மேட்டரில்.
சக்தி சிதம்பரம் என்கிட்ட நான் முதல்ல சொன்னேன், சார் இது நல்லா பண்ணால் பெருசாக வரும். இதே இப்போ குற்றாலம் தென்காசின்னு எடுக்கிறோம் கதை சொல்லும்போது, அதே வந்து ஏன் இந்த டெட் பாடி வச்சு நீங்கள் வந்து மெட்ராஸில் எடுக்கலாமான்னு அவர் கேட்கலாம். ஆனால் அவர் கேட்கல, அவர் நல்லா பண்ணுங்க தான் சொன்னார். இது தேவை 7லேருந்து 15 அப்படிலாம் சினிமா நடக்காது. இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. எனக்கு அந்த மாதிரி எந்த படத்துலையும் கிடையாது. நான் வந்து சார்லி சாப்ளின் 2ன்னு ஒரு படம், அது வந்து நீங்கள் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி, சிவா சார் அம்மா கிரீஸ் அவருக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. அந்த படம் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த பட்ஜெட் வந்து சொல்லலான்னு தெரில, ஃபஸ்ட்டு கொடுத்தது 11 கோடி ரூபா பட்ஜெட்டு. ஆனால் நான் பண்ணி முடித்தது 9.5. இதுக்காக எனக்கு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. நீங்கள் அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு யார் வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படி நான் நல்ல பேர் வாங்கினதுனால தான் ஒரு படம் ஓடுது சார். எனக்கு வருஷம் 2-3 படங்கள் கூட ஓடல சார். இப்போ நான் தொடர்ந்து படம் பண்ணுறது என்னோடய கேரக்டருக்காக தான் சார் கொடுக்குறாங்க. சரி ஓகே, அவன் சின்சியராக படம் பண்ணுவான் அப்படின்ட்டு தான் சார் கொடுக்குறாங்க. அதனால் இந்த குற்றச்சாட்டு எனக்கு